அனைவருக்கும் வணக்கம். மீடியா, தொலைக்காட்சி, ஊடகங்கள், நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி எப்படின்னா, இந்த வீட்டிலலாம் அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ண போகிறோன்னா எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அமுச்சு விட்டு என்னை ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவர் என்னதான் அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் பி லைக் ஒன் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்ஸ் வெற்றி ஃபார் ஆல்வேஸ் பீங். கிட்டத்தட்ட வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர் அண்ட் வி ஆர் ஸ்டில் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு பேரும் ரெலவெண்ட்டாக இருக்கும். 19 இயர்ஸா? சரி, 18. ஓகே. தானு சார் நன்றி சார். எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர். ரெண்டு படம் சாருக்கு பண்ண தெரி அண்ட் அசுரன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இட்ஸ் பீன் லைக் a huge support for me. அடுத்து வாடிவாசல் இருக்கு, ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை சிறப்பாக செய்கிறோம் நாங்கள். அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கொங்கரா, மை ஃப்ரெண்ட். அவங்களும் எனக்கு 20 இயர்ஸ் ஃப்ரெண்டு. மணி சார் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் ரஹ்மான் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க, பட் எனக்காக வந்தாங்க. தேங்க்யூ சுதா. அண்ட் ரஞ்சித் சார், இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக பயணிச்சுட்டு இருக்கோம். அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அண்ட் இப்போது தங்கலான் மியூசிக் பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹி இன்ஸ்பயர்ட் மீ வித் ஸ்டோரி அண்ட் த வே ஹி இன்ஸ்பயர்ட் மீ வாஸ் கிரேட். அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர், அதாவது எப்படி தன்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட. ஸோ ஐ லவ் தட் இன் ஹிம். அதனால ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட்ஸ் சார். ஸோ யூ ஆர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். And thanks Ashwath for your kind words. You've been very sweet and definitely unga friend unga batch la Kamalum அந்த உங்க சக்சஸ் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நான் நம்புறேன். அப்புறம் கமல் எப்படின்னா ஆக்சுவலி ஷூட் இப்போ இப்படி திடீர்னு பயந்து வந்தார்ல, அந்த மாதிரி ஷூட் அப்போ எங்க எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார், திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார். எனக்கு புரியாது, என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா ஃபோன்ல அடிக்கடி திவ்யா திவ்யான்னு வரும். அப்புறம் தெரிஞ்சது அவர் வைஃப் பேரும் திவ்யா பாரதின்னு. அதனால திவ்யான்ற பேர் கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிற கமல். என்ன கமல் இது? இப்ப கூட பாருங்க, அப்படியே கேமரால திவ்யா நோ நான் உனக்கு நம்பாத அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. அந்த 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 அன்பு தெரியுது கமல். ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம். ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம், ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு ஒரு மல்டிவர்சஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊரில் வராது? நம்மளுடைய இப்போ அவங்க அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க. நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி, அதை நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம். இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை சொல்லும் போது. ஸோ அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி இதுல உள்ள வந்தாங்க. அக்ஷய், வினோத் and the whole team of Z, they gave us full support in this film. So ரொம்ப ரொம்ப thanks Z for எங்களுடைய கனவுல நீங்க ஒரு பகுதியா you believed in us. So Z இல்லனா இது நடந்திருக்காது. We all did this whole thing together. So I'm very very thankful. அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட கம்பெனி நான் ஆரம்பிச்சேன். சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் கமல் சார். இந்த பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஆரம்பம். ஏன்னா எவ்வளோ படங்கள் பண்றீங்க, நீங்க காசு எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமால தான் போடுறீங்க. அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு, நான் எல்லாரையுமே நான் மறக்கக்கூடாது, அதனால நான் கொஞ்சம் put up with me. So Z Studios, Akshay, Vinod, thank you for being a part of this film. அப்புறம் திலீப் மாஸ்டர், இந்த படத்தோட சீக்வன்ஸ் என்னன்னா, நாங்க ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம், ஆனா இதை ஃபிலிம் லாங்குவேஜ்குள்ள ஒரு ஃபிலிம்குள்ள நம்ம எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு சிஜி அண்ட் ஸ்டண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் டிஓபி, ஐ வில் கம் பேக் டு ஹிம். ஸோ திலீப் மாஸ்டர் has given life to this film. ஏன்னா எல்லா சீக்வன்ஸுமே ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ சீக்வன்ஸஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார். இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார், ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார். ஆனாலும் இவர் ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவார். அதை நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு அடக்குவார் எங்களுடைய விஷனை. ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர்.
கோகுல் பினாய். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார். ஏன்னா அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. வி ஆல் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர். இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர். புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். இந்த படத்துக்கு வந்து அந்த லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணார். அதுலேருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ நீரவ் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர்பைஜான் போயிட்டாங்க. அப்போ ஐ நீடட் அ டிஓபி. அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துட்டு வந்துட்டார். அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் அ வெரி குட் லைட்டிங் கேமராமேன், ஐ திங்க் யூ கேன் கோ வித் ஹிம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். டெஃபினட்டாக அதோடைய விஷுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும், இந்தியா லெவல்லையே பேசப்படும் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி. இந்த படத்தோட செட்டை பற்றி வெற்றி சார், தானு சார் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ரஞ்சி சார் வர வேண்டியது, ஆனால் அப்போ தங்கலான் ஷூட்டில் இருந்தாங்க, வர முடியல. அஸ்வத் சொன்னார். ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய செட்டில் அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச். டெஃபினட்டாக அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூர்த்தி சார். அண்ட் அந்த பட்ஜெட்குள்ளே கொண்டு வரதும் பெரிய கஷ்டம். அதை வந்து நாங்கள் ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி கொடுங்கன்னு அவரை வந்து ரேஜ் ஆக்கி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ மூர்த்தி சார். அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர், ஹிஸ் பீன் லைக் a huge சப்போர்ட். ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து வைப்பாரு. அண்ட் நிறைய படங்கள் சிவப்பு மஞ்சள் பச்சை, பேச்சுலர் நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான். இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம், ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அவங்க. ஷீஸ் கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம். அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்தில். இந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேண்டசிக்குள்ளே அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி ஸ்டன்னிங் ஹர் ஒர்க். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா, கேபர், அருண் ராஜா, கார்த்திக் நேதா, ஆல் ஆஃப் தெம் நன்றி. கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர், பாபா பாஸ்கர், இவங்களுக்கு பெரிய நன்றி. பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவார். அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். உங்களை வேர்ல்ட் லெவலில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா, இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. இஸ் அ கிரேட் டேலண்ட். தேங்க்யூ கோபி பிரசன்னா சார். அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ், சிங்க் சினிமாஸ், தேங்க்யூ ஸோ மச். ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர். இந்த படத்தோட டிஐ பற்றி கூட எல்லாரும் ரொம்ப ஒரு யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க. பிரசாத் சார், நாக் ஸ்டுடியோஸ், தேங்க்யூ பிரசாத் சார். அண்ட் சாரேகாமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம், அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு. ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட 2 பிக்சர்ஸ் இப்போ கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து செல்வராகவன்ஸோட டைரக்ஷனில் பேரல் யூனிவர்ஸில் மென்டல் மனதிலும் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சாரேகாமா. டெஃபினட்டாக நம்மளுடைய ஹிஸ்ட்ரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் அழகம் பெருமாள் சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் எங்களுடைய நாங்கள் என்னென்னா எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுட்டோம். அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம் பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க. சேதன் சார், தேங்க்யூ சார். விடுதலை பார்த்து தான் நான் அவங்கள வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணேன். ஏன்னா வி நீட் அ வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் லீட் வித் a little casual thing to it. So அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் பயங்கர கூலாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குமரவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஆண்டனி, அவரே ஒரு ஹீரோ அவங்க. அண்ட் எங்களுடைய மெயின் ரிலீஃபே ஆண்டனி தான். எல்லாரையும் அதை ரொம்ப சாதாரணமாக பேசுவார், ஆனால் ஓட்டிகிட்டே இருப்பார். திவ்யாவும் ரொம்ப இன்னசென்ட்டாக அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் எங்களுக்குலாம் நாங்களாம் சிரிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டிஞ்ச் ஆண்டனிக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அப்புறம் அருண், ஒரு யூடியூப் டேலண்ட்லேருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ கேஸாக இருக்கும். அப்புறம் எங்கள் ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார், அது மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையிலேருந்து வரணும், வாய்ஸ் வயிற்றுலேருந்து வரணும், காலிலேருந்து வரணும், எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவருடைய போர்ஷன் வரும்போது வந்து அப்படியே அந்த ஒரு குழந்தை வந்து இந்த தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல, அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கினே இருப்பாரு. என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா ஆக்டிங் கோச் தானே, நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா, அவர் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு உருவமா இருக்காரு, நடிக்கும் போது வேற ஒரு உருவமா இருக்காரு. அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க. இட் வாஸ் so much of fun working with you guys. அப்புறம் திவ்யா, பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய
சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க இவரு நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க. அதனால வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க. அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. அதான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க உங்களை. அப்புறம் சாபுமோன் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன், இஸ் டன் a fantastic job. ஒரு கேரளால இருந்து வந்திருக்காரு, செமையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். இந்த படத்தோட பிஆர்ஓ யுவராஜ். ஸோ என்னோட பர்சனல் பிஆர்ஓ அவர் தான், பட் ஃபிலிமா பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பி இருக்கோம் யுவராஜ். ஓப்பனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல. அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்துல வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக்கோட சேர்ந்து. தேங்க்ஸ் திவேக், தேங்க்ஸ் தீனா. அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆறுமுகம் அவர், நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் திருப்பி அவர் தானுசாரோடைய ஆஸ்தான மேனேஜர். அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹாசன், விக்னேஷ், தட் ஹோல் டீம். அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஷூட்டிங் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, தினேஷ் வண்டி இருக்க மாட்டான். ஏதோ ஒரு கேரவேன்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பான், எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான். ஏன்டா என்னடா பண்ற? இல்லைண்ணா நான் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான். எதுக்கு ஓடுவான்னு தெரியாது, எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது. ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ். ஸோ எங்களை ஹீஸ் ஹெல்ப் இஸ் சோ மச் இன் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ தினேஷ். அப்புறம் கமல், தேங்க்ஸ் கமல். இது ஒரு 6 year ஜேர்னி. டெஃபினட்டா இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இப்போ மார்வெல்லாம் பண்றாங்கன்னா நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது. ஐ ஹோப் whatever we visioned comes together and falls in place so that நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும், இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட. ஜிவியோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான். எந்த நேரத்துலையும் டயர்ட் ஆக மாட்டார். ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. ஹி இஸ் நெவர் அவாய்டட் ஒர்க். வேலை செய்யணும்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்கேன், இந்த படம் போயிட்டுருக்கேன், அந்த படம் போயிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மீடியட்லி ஹீல் ஹாவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட். அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி செட் எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு ஆக்ட். அப்போது எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான். எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே, நல்லா தானே இருக்குது, இது பண்ணலாமே அப்படின்னா. இல்லை ஐ வாண்ட் டு ட்ரை இட். சரி பண்ணுங்க. தென் அங்கேருந்து இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் எப்படி வெளியே போகிறது, ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட மியூசிக்கோட ஃப்ளேவர், அதோட டெப்த், அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு. விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீங் அ பெட்டர் கம்போசர். அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்காரு. அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், the way as an actor he has improved himself, evolved. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல். தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இந்த
ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி விட்டு ஐம் கோயிங் டு பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஓ பண்ணுங்க அப்படின்னு. நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணுறோம், நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம், நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓ சூப்பர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. யார் டைரக்டர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன், பயங்கரமான. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தட் யூ சேட்? அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், பெரிய பட்ஜெட்ல பண்றோம். ஓ சூப்பர் சூப்பர் ஜிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் everything that he does, the conviction he has to do a film like that. And அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன். நான் எதுக்கு போனேன்னா, எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச்சு அதில் எல்லாம் வந்து ஏதோ இருக்குன்ட்டு, சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஐ வாஸ் அமேஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி செட்டு பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க. அந்த ஹைட்ராலிக் எப்படி, அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது, வேவ்ஸ் எப்படி வருது. அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார், பனி வேறு வந்துச்சு, மழை பனி எல்லாம் வந்தது, பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது. ஓகே சரி இவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். படத்தோட பட்ஜெட்டே இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க, அதிகமாக தானே சொன்னாங்க. மொத்த பட்ஜெட் இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன், கேட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் 10% தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அதான் பட்ஜெட்டா, பயங்கரமாக இருக்கேன்னு கேட்டேன். வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட். அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. அதில் மழையை போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. பட் தென் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும். அண்ட் வி ஆர் ரெடி டு டூ இட். ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டைரக்டர். அவரை வந்து வி நீட் டு இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் ஆர் ஐடியாஸ். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா, இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர். உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்ன்றதால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனமாக யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட், சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ். வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அண்ட் த ஹோல் டீம், சினிமாட்டோகிராஃபி, அன்னைக்கு நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் இந்த வே ஷூட்டிங். அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க். அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன், திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட் எவர் தட் வி ஹவ் சீன் அதுலேயே நமக்கு தெரியுது. ரொம்ப நல்ல ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ். And as always, assistant directors and assistant, all the எல்லா டிபார்ட்மெண்ட்னுடைய உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய அசிஸ்டன்ஸ், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது. அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் ஜிவி மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் அ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. இந்த படத்துக்கும் வர விஷுவல்ஸ்க்கும் வந்து நிச்சயமா அந்த பட்ஜெட் பத்தாது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னன்னா, அவர் வந்து வேற எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அவரோட போஸ்டரை காட்டுவார்,
அவர் வீடியோ நம்ம பாருங்க இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம். ரொம்ப நாளா அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் என்னன்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கோடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமா இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில், திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பவே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். எந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜீவி நம்மளை பேச விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார். இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது. அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா நான் வந்து ஜீவியை பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதா, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டல இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ, அதுலேருந்து வெளியே வரவும் வராது. அது எழுத்தாவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொள்ளலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனாக அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை. இப்படி ஒரு கதை யோசித்து எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்ணுறது இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர். அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்ட் திவ்யபாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு. அண்ட் விஷுவல் வந்து சினிமாட்டோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மூர்த்தி சார் செம சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்னாக ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்த திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. என்னை போல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ.
ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக் டெஸ்ட் வீடியோ காமிச்சாரு. அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன், நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு. இட் வாஸ் that குட். கலர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம். He's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன் திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டைரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் 70 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் எல்லாமே ஒர்க் ஆகணும். அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் from the production to the back end work பண்ண எல்லாருமே வந்து they had put in so much efforts to the film, and கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். and என்னோட cast amazing co-actors ராஜேஷ், அப்புறம் ராஜேஷ், ஆண்டனி, அருண். ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்த உடனே நிறைய கொட்டி தீத்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா, நெஞ்சிலிருந்து வருதா, மூக்கிலிருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டே. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில் நனைஞ்சிருப்போம், கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். அண்ட் உங்கள் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. And finally I have to thank my mom. அவங்க அம்மா இங்கே வரல, பட் she always stands by me. And அம்மா, thank you for everything. And இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ரிக்கலாக இட்ஸ் கோனா பி அன் அமேசிங் ஃபிலிம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க. ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த நாள் இது, இனிய நாள் இது. கிங்ஸ்டன் படத்துடைய பாடல் முன்னோட்டத்தின் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் என் அகமாலும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, ஈண்டெடுத்த மகளாக நான் பாவிக்கும் சுதாகரன் அவர்களே, தம்பி ஜி பிரகாஷ், அண்டலந்த மலராக ஆத்தெழும் சூறாவளியாக எழுச்சி 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 அப்படிப்பட்ட ஏற்றமிகு பாத்திரத்தில் மிக சிறப்பாக இந்த படத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்திருப்போம். இந்த உழைப்பு இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த
இயக்குனர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்த மிகவும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்று ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த மனிதத்துவம் நிறைவு பெற்றதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இடத்தை வகிக்கும் வெற்றிமாறன் அவர்கள். அவர் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அவர் கொடுக்கின்ற அத்தனை படங்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஆத்மார்த்த ஒரு அமைப்பினை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த திரையுலகில் எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்பதை, எப்படி இருக்கிறோம், எப்படி உருவாக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் தம்பி வெற்றிமாறன் அவர்கள். குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு எந்த வித ஏற்பாடும் இல்லாத ஒரு ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு நாம் அறக்கட்டளை உருவாக்கி அவர்களுக்கு திரையுலகை சார்ந்த அத்துணை பயிற்சியும், எழுத்து, எண்ணங்கள், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, நடிப்பு, இயக்கம், எடிட்டிங்னு பன்னரும் துறைகளில் உருவாக்குகின்ற அவருடைய பாணியை போற்றுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி ஜி பிரகாஷ், அவருடைய பின்னணி இசை வந்து உண்மையிலேயே இளையராஜா காலத்திலும் சரி, ஏஆர் ரஹ்மான் காலத்திலும் சரி, அவர்களுக்கு அடுத்ததாக தம்பி ஜி பிரகாஷ் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்லுகின்றேன், அறுதிட்டு உறுதி சொல்கின்றேன். நான் ஒரு படம் தயாரித்தேன். அசுரன் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்தது. அதை தெலுங்கில் எடுத்தும் போது அதுவும் வெற்றி அடைந்தது. ஆனால் அதனுடைய இயக்குனரும் சரி, அதில் நடித்த கதாநாயகர் வெங்கடேஷ் சாரும் சரி, ஜிவி பிரகாஷுடைய இசையை வாங்கி அந்த பின்னணியில் சேர்க்க சொன்ன அந்த பாங்கு இருக்கிறது. அதற்கு அவரும் எதையும் எதிர்பார்க்காமல் வெற்றிமாறன் தம்பியும் அவர்களும் ஜிவி பிரகாஷும் அப்படியே அந்த ஒளியை வாங்கி கொடுத்தார்கள். அதுவும் அந்த இசையால் மிகப்பெரிய பிரமாணமாக வெற்றி அடைந்தது. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை பார்க்கும்போது ராசா பாடல்லாம் மனசில் ராசாவாகத்தான் இருக்குது. என்ன பேர் வைத்தார தெரியல, கிங்ஸ்டன் என்ற படத்துக்கு கிங்காக தான் இருக்குது. அந்த ராசா பாடல் அதுக்கு தான் அமைந்தது. நான் தம்பி வெற்றிமாறன் கேட்ட பேரலல் யூனிவர்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அதாவது ஒரு எது உச்சமோ அதுக்கு இணைன்னு சொன்னார். அந்த இணையை இந்த பேரலல் யூனிவர்ஸ் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். பன்னரும் சிறப்புகளை பெற்று பன்னரும் படங்களை உருவாக்கி திரையுலகுக்கு புதிய புதிய வரவுகளை அறிமுகப்படுத்த வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். It's very difficult for me to come and speak on stage. செட்டில் பேசுகிறது தான் எனக்கு வரும். பட் இன்னைக்கு இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. பிகாஸ் எனக்கு வந்து ஜிவி 20 இயர்ஸாக தெரியும். அண்ட் ஜிவி வந்து அன்னிலேருந்து இன்னி வர ஒன்றே தான் சொல்லிட்டு இருப்பாப்புல. I want to do a certain thing na, I want to do a certain thing. அது நான் பேஷனட்டாக பண்ணணுன்ற அந்த சினிமாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து நான் வேறு யாருக்கிட்டையும் நான் பார்க்கல. நாட் அட் சச் எ யங் ஏஜ். அண்ட் அவன் சொல்கிறது மட்டும் இல்லை, செஞ்சு காமிச்சிட்டான். Many times when he produces or when he does music, he'll say ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சொல்லுவான், செய்வான். எனக்கு இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் காலையில் வரும்போது everybody is like some, I think mean median age must be 25 years old. I felt like one old lady, which I am. So I see the energy here. I love Kamal's work. It's extraordinary. And I love Gokul's work. I was just telling them. And Rasa is fantastic. And வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. Because I think this film's passion is what makes this film. And I see the passion in everybody here. All the very best and congratulations. And Parallel Universe Pictures is GV home production, yeah, home production madri. So all the very best. எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் கலைப்பணி எஸ் தானு சார், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் அஸ்வத். இந்த டேக்கு நான் எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் மை ப்ராடக்ட் செல்ஸ். நம்மளோட கஷ்டத்தை இங்கே செல் பண்ண வரல, நம்ம ப்ராடக்டை செல் பண்ண வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப்
the struggle, sacrifice and effort, money that everyone has put into this film is on screen. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண நினைக்கிற பீப்புளில் ஃபர்ஸ்ட் ஜிவி சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் லோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஆள் நான். 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம்னாலே நம்மளுக்குலாம் ஐயோ பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவுக்கு பட்ஜெட் இல்லை. அப்படிப்பட்ட ஐடியா கிங்ஸ்டன். நம்மளுக்கு அதை நம்ம ட்ராவல் ஒரு 5-6 இயர்ஸ் ட்ராவல் சாரோடையே இருக்குது. எனக்கு படங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஒரு பையனை ஒரு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் படம் பண்ண சான்ஸ் கொடுத்த ஜிவி சாருக்கு ஃபர்ஸ்ட், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ண ஜி டீம், வினோத், தினேஷ் எல்லாரும். ஏன்னா இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணது இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் நாட் கமல். தி சப்போர்ட்டட் த ஐடியா பிஹைண்ட் கிங்ஸ்டன். அந்த ஒரு ஐடியாக்கான பவர் அண்ட் ஐடியாக்கான சப்போர்ட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் டுடே. இந்த ஐடியாவை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர அதுக்கு அடுத்த சேலஞ்ச் நம்மளுக்கு இருந்தது. நம்மளோட டீம், க்ரூ, கேஸ்ட் எல்லாரும். நம்மளோட படத்தோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி த மேக்கிங். ஸோ அதை நம்பி நம்ம போட்ட காஸ்ட் அண்ட் எஃபர்ட் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டிஓபி கோகுல் பினாய், ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி, நம்மளோட எடிட்டர் சாண்ட் லோகேஷ் அண்ட் மெயின்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர். அவரோட எஃபர்ட் இன் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட். ஏன்னா டிப்பிக்கலான ஃபைட்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் இஸ் பிளெண்டட் இன் டு த ஸ்டோரி. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற நார்மலான சீன்ஸே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி அமையுது. அது எப்படி சிஜி அண்டர்ஸ்டாண்டிங்கோட பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அண்ட் நம்மளோட விஎஃப்எக்ஸ் டீம் நிர்ஜன், அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட குவிக் திங்கிங் நம்மளுக்கு இந்த படத்தை சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு தர முடிஞ்சுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஐ ஹாவ் மை அமேசிங் கேஸ்ட். ஜிவி சார் ஆப்வியஸ்லி donning another hat, ஹீரோ, ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். திவ்யா வாஸ் அ வெரி குட் அடிஷன் டு த டீம். நம்மளுக்கு படத்துக்கு தேவைப்பட்ட இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட எல்லாமே அமையிற ஒரு ஹீரோயினாக அவங்க வந்தாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் 3 talented artists that you saw. முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களோட வைப் இந்த மாதிரி தான் இருக்கும். செட்டில் டெய்லி இதே தான் நடக்கும். இந்த வைப்பில் இருக்கிறவங்கள வச்சு ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் எடுக்கிறது தான் என்னோட சேலஞ்ச். டெய்லி செட்டில் இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஆக்ஷன் வந்தால் மூட் மாறணும். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ஹாஸ் 2 different zones to it. அந்த ஒரு டைம் லைனில் நடக்கிற ஒரு கதையை ரொம்ப கம்மி டியூரேஷனில் சொல்ல வேண்டிய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கன்வே பண்ண சேத்தன் சார் ஆகட்டும், அழகன் பெருமாள் சார் ஆகட்டும், குமரவேல் சார் ஆகட்டும், 3 பேருமே அது அவ்வளோ நல்ல எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இது தவிர நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி ஒன், ஃபோட்டோ ஃப்ளட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆன் டே கிட்டத்தட்ட 200 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 200 பேரோட எஃபர்ட்டும் இந்த ஒரு ஐடியாக்காக அப்படிங்கிற ரெஸ்பெக்டை தான் நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் அவ்வளோதான். ஐ எம் excited to present the film to you all. I hope you like it. Thank you.